திண்டுக்கல்லில் மத நல்லிணக்கத்தை போற்றும் வகையில் நடைபெற்ற இப்தார் விழாவில் அமைச்சர் ஐ. பெரியசாமி பங்கேற்று சிறப்பித்தார். திண்டுக்கல் பேகம்பூர் ஓரியண்டல் பள்ளியில் பூம் பூம் பாய்ஸ் சார்பில் 6ஆம் ஆண்டு இப்தார் நோன்பு திறப்பு விழா நடைபெற்றது. ரமலான் மாதத்தின் 25வது நாளை முன்னிட்டு நடைபெற்ற நிகழ்வில் தமிழக ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் ஐ. பெரியசாமி கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். தொடர்ந்து இமாம் போதிய சிறப்பு தொழுகைக்கு பிறகு 500க்கும் மேற்பட்ட இந்து, முஸ்லிம் மற்றும் கிறிஸ்தவர்கள் சாதி மத வேறுபாடின்றி நோன்பு கஞ்சி அருந்தி மத நல்லிணக்கத்தை போற்றினர். இதில் பழனி சட்டமன்ற உறுப்பினர் செந்தில்குமார் உள்ளிட்ட பல அரசியல் பிரமுகர்கள் கலந்து கொண்டனர். திருவள்ளூரில் ரூபாய் 17.75 கோடி மதிப்பிலான நவீன மருத்துவ வசதிகளை அமைச்சர்கள் திறந்து வைத்தனர். திருவள்ளூர் அரசு மருத்துவக் கல்லூரி மற்றும் திருமழிசை பேரூராட்சி மருத்துவமனையில் ரூபாய் 17.75 கோடி மதிப்பிலான புதிய மருத்துவ கட்டமைப்புகளை அமைச்சர்கள் மா. சுப்பிரமணியன் மற்றும் நாசர் ஆகியோர் திறந்து வைத்தனர். குறிப்பாக ரூபாய் 12.45 கோடியில் அமைக்கப்பட்ட நவீன கேத்லாப் மற்றும் சிடி ஸ்கேன் வசதிகள் மக்கள் பயன்பாட்டிற்கு வந்தன. பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அமைச்சர் மா. சுப்பிரமணியன், நவீன மருத்துவ வசதிகளால் இதய சிகிச்சைக்காக சென்னைக்கு செல்லும் நிலை இனி திருவள்ளூர் மக்களுக்கு இருக்காது என்று கூறினார். மேலும் தேர்தல் நன்னடத்தை விதிகள் அமலுக்கு வரும் முன்பே இந்த மக்கள் நலத்திட்டங்கள் தொடங்கி வைக்கப்பட்டதாக விளக்கமளித்தார். இதற்கு முன்னால் இந்த பகுதியில் இருந்தவர்கள் திருவள்ளூராக இருந்தாலும், திருவள்ளூரை சுற்றி இருக்கிற நூற்றுக்கணக்கான கிராமப்புற மக்களாக இருந்தாலும் சென்னைக்குத்தான் வந்து மருத்துவ சேவை பெறுவது என்பது தொடர் வாடிக்கையாக இருந்தது. இந்த மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை இங்கே அமையப்பட்டதற்கு பிறகு இன்றைக்கு தினந்தோறும் 3000 பேர் அளவுக்கு மருத்துவ சேவையை பெற்று வருகிறார்கள். இஸ்லாமியர்களுக்கு இடஒதுக்கீடு வழங்கியது திமுக அரசு என்று முன்னாள் அமைச்சர் பொன்முடி பெருமிதம் தெரிவித்தார். கள்ளக்குறிச்சி மாவட்டம் திருக்கோவிலூரில் தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்றக் கழகம் சார்பில் நடைபெற்ற இப்தார் நோன்பு திறப்பு நிகழ்ச்சியில் திமுக துணை பொதுச் செயலாளர் பொன்முடி கலந்து கொண்டார். அப்போது நிகழ்வில் பேசிய அவர், இஸ்லாமிய பெருமக்கள் கல்வி மற்றும் வேலை வாய்ப்புகளை முன்னேற வேண்டும் என்று உயரிய நோக்கத்தில் அவர்களுக்கு இடஒதுக்கீடு வழங்கியது திமுக அரசு என்பதை நினைவு கூர்ந்தார். ஆட்சியில் பெண்கள் பாதுகாப்பற்ற நிலையில் உள்ளதாக முன்னாள் அமைச்சர் கே. டி. ராஜேந்திர பாலாஜி சாடியுள்ளார். விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையத்தில் நடைபெற்ற அதிமுக ஆலோசனைக் கூட்டத்தில் பங்கேற்ற பின்பு செய்தியாளர்களை சந்தித்த அவர், தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டுள்ளதாக குற்றம் சாட்டினார். பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் அதிகரித்து வருவதாக சாடியதோடு வரும் தேர்தலில் அதிமுக 210 தொகுதிகளில் வெற்றி பெறும் என்றார். மேலும் தவிக தலைவர் விஜயன் தனிப்பட்ட வாழ்க்கையை விமர்சிப்பதை அதிமுக ஒருபோதும் ஏற்காது என்றும் அரசியல் ரீதியாக மோத வேண்டும் என்றும் அறிவுறுத்தினார். 210 தொகுதி எங்களுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடியார் சொன்னபடி 234 தொகுதியில் 210 தொகுதி அதிமுக கூட்டணி, எடப்பாடியார் தலைமையில் உள்ள கூட்டணி வெற்றி பெற்று எடப்பாடியார் தனிப்பெரும் கட்சியாக அதிமுக உருவாக்கி ஆட்சி அமைப்பார், முதலமைச்சராக பொறுப்பேற்றார். இதான் நடக்க போற உண்மை. நாட்டில் நடக்கின்ற நிகழ்வுகள் எல்லாம் தெரியாமல் கண்மூடித்தனமாக அமைச்சர்கள் பேட்டி கொடுக்கிறார்கள். அருப்புக்கோட்டையில் நடைபெற்ற இப்தார் நிகழ்ச்சியில் எங்கள் கூட்டணி மதச்சார்பற்ற கூட்டணி என்று அமைச்சர் KKSSR ராமச்சந்திரன் உரை நிகழ்த்தினார். விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டையில் இஸ்லாமிய கூட்டமைப்பு சார்பில் நடைபெற்ற இப்தார் விழாவில் அமைச்சர் KKSSR ராமச்சந்திரன் கலந்து கொண்டார். இஸ்லாமிய மக்களுடன் இணைந்து நோன்பு கஞ்சி அருந்திய அவர் பின்னர் உரையாற்றிய போது, திமுக கூட்டணி என்பது மதச்சார்பற்ற கொள்கை கொண்ட கூட்டணி என்றதோடு நாம் அனைவரும் ஒரு தாய் மக்களாக ஒற்றுமையுடன் இருக்கிறோம் என்று நெகிழ்ச்சியுடன் பேசினார். எங்களை பொறுத்தவரைக்கு எங்கள் கூட்டணி உங்களுடைய கூட்டணி வேறே மத சார்பின்மை கூட்டணி எங்களுடைய கூட்டணி. ஆகவே நாங்கள் மத சார்பில்லாமல் எல்லோரும் உண்டு என்று சொல்லக்கூடிய நாங்கள் உங்களோடு இருப்போம்.
செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்க்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.